Start the recording. Okay. Teachers, we are with Edmund Spencer's Prothalamion, Epithalamion, which is a non-detailed text which is prescribed in PGTRB syllabus. இப்போ நமக்கு எபிதலாமியன் அப்படின்னா எபிதலாமியனுடைய பப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன இயர்? when was it published? It was published in the year 1596. நமக்கு ஏற்கனவே இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அதோடைய பப்ளிகேஷன் டேட் வந்து 1596. இதனுடைய ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைட்டில்ட் as Prothalamion or Spousal Verse. ஓகே, Prothalamion or Spousal Verse in honor of the twin marriage, double marriage of Lady Elizabeth and Lady Catherine Somerset. Okay, two girls of one particular knight called Earl of Somerset. Earl of Somerset அப்படிங்கிற ஒரு எட்மண்ட் ஸ்பென்சருடைய ஒன் ஆஃப் த பேட்ரன். அவருடைய 2 daughters they were getting married. ஓகே, அந்த அக்கேஷன்ல எட்மண்ட் ஸ்பென்சர் was requested to write this particular song. It's in the form of a ode. What is the form of this poem? Ode. It is in the form of a ode. Ode அப்படின்னு கேட்குற ode அப்படின்னா என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ப்ராட் ஜானர் இஸ் லிரிக். லிரிக் அப்படிங்கிற அந்த பொயட்ரி ஜானருக்குள்ளர வர்றது தான் ஓட் அப்படிங்கிற ஃபார்ம். இது எங்க இருந்து வருது அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ல்ட். ஸோ த கிரீக் வேர்ல்டில் வர்றதான் ஓட். ஓகே, ஓட் அப்படிங்கிறது நார்மலி இட் இஸ் அசோசியேட்டட் வித் த விக்டரி மார்ச். ஓட் அப்படிங்கிறது எதோட ரிலேட்டட் ஆனது? இட் இஸ் ரிலேட்டட் வித் விக்டரி மார்ச். ஓகே, இந்த விக்டரி, அதாவது கிரேக்கத்தில் அந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன வெற்றி களிப்பில் வருவார்கள். அப்படி களிப்பில் வரும் பொழுது அந்த வரக்கூடிய வீரர்களை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக எழுதப்படக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் இந்த ஒர்க். ஓகே, இப்போ நம்ம அந்த ஓடை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் அன் ஓட்? அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட் is of Greek origin. Okay, let me take a pen and then start writing. Ode is of Greek origin, and then it is basically a lyric form. It is a lyric form. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, this poetry form is in praise of a event. In praise of a person, ஒரு நபரையோ, in praise of a person or a event. ஒரு ஈவெண்டா இருக்கலாம் அல்லது ஒரு பர்சனை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக எழுதப்படக்கூடியது தான் இந்த ஓட் ஃபார்ம். அண்ட் நார்மலி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் வித் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன். லெட் மீ ட்ரை வித் திஸ் ஆப். ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். Right. Okay. And இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, the approach of this sonnet. The approach of this sonnet is naturally intellectual and emotional. It is intellectual and emotional. எழுத மாட்டேங்குதே. I don't know what is happening. Okay.
It is intellectual and emotional. It is intellectual and emotional. Normally, it is accompanied by music. It is accompanied by music. என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நார்மலா இங்க யூஸ் பண்ணுவாங்க along with oud அப்படின்னு கேட்டீங்கன்னா it is always a lyre. Okay, it's always lyre. Lyre அப்படிங்கிற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் is normally used. So this particular oud is always musical in nature. சரி, இப்போ நமக்கு வேற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரலி இந்த போயத்துல 3 பார்ட்ஸ் இருக்கும். The structural aspect of this poem. What is the structural aspect of this poem அப்படின்னு கேட்டீங்கன்னா it has ஃபுல்லாமே எரேஸ் ஆகுமா? The structural aspect of an ode அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. What is the structural aspect? இத பத்தியும் கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is consist of 3 parts. An ode consists of 3 parts. என்னென்ன 3 parts அப்படின்னா strophe. The second one is anti-strophe. And the third one is epod. These are the 3 parts of an ode. Strophe, antistrophe, epod. இத பத்தி இன்னும் ரொம்ப டீடைல்டெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் இந்த ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா what are the famous who are the famous odists? இந்த ஓட்ஸ் எழுதிய ஃபேமஸான ஆட்கள் யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும். who are the famous odists? அத பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா உங்கள்ட்ட? யா, 2 பேரு ஓட் அப்படின்னா அதை ஒரு 3 டைப்பா பிரிப்பாங்க. ஒன் இஸ் பிண்டாரிக் ஓட், Horatian ode, and English ode. There are 3 forms of odes. What are the 3 forms of odes? Sorry, let me. Okay, there are 3 forms of odes. So what are the 3 forms of odes? Pindaric ode, Horatian ode, and English ode. English ode க்கு இன்னொரு பேர் வந்து irregular ode. Horace, what do you say? Pindar. Pindar is considered to be the originator of ode form. Who is considered to be the originator of ode form? அப்படின்னு கேட்டா Pindar. Okay. Then we come to the Roman world, and the Roman world ல பாத்தீங்கன்னா there is a man called Horace. Criticismத்துல ரொம்ப ஃபேமஸான ஆளு. Horace is known for his famous work. What is the name of the work? Ars Poetica. Teachers, அங்க யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, பின்னாடி யாருக்கோ ஒரு இம்பரேட்டிவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. கைண்ட்லி மியூட் யுவர் மைக்ஸ் இன் கேஸ் யூ ஃபீல் தட் யூ ஆர் டிஸ்டர்பிங் த கிளாஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த ஹாரிஸ் அப்படிங்கிறவரும் ஓட் ஃபார்ம் நிறைய எழுதியிருக்காரு. அதற்கப்புறம் இங்கிலீஷ்ல ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. A man who wrote famous odes. John Keats. எத்தனை odes மொத்தம்? How many odes did? 6 odes. 6 sir. In the year 1819, am I right? Yes sir. Odes of 1819. இப்போ இந்த ஓட பத்தி பார்த்தாச்சு. இது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா William Wordsworth wrote a ode. What is the name of the ode? Immortality ode. Ode, Intimations of Immortality from Reflections of Early Childhood அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் தாமஸ் கிரே introduced ode form into English.
ஏற்கனவே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மேட்ல யூஸ் பண்ண ஒரு ரொம்ப பாப்புலரா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல நிறைய காம்படிட்டிவ் புக்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஹூ இன்ட்ரடியூஸ்டு ஓட் ஃபார்ம் இன்டு இங்கிலீஷ் அப்படின்னா தாமஸ் கிரேவ் தான், அவருடைய நேம் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அவரு 2 ஃபேமஸான வேர்ட்ஸ் எழுதியிருக்காரு. ஒன்னு த ப்ராக்ரஸ் ஆஃப் போயசி, தி அதர் ஒன் இஸ் த பாட். த ப்ராக்ரஸ் ஆஃப் போயசி அப்படிங்கிறது ஒரு ஒர்க், இன்னொரு ஒர்க் த பாட். அதற்கப்புறம் ஆண்ட்ரூ மார்வெல் ஆல்சோ ரோட் அ ஓட். What is the name of the ode? The name of the ode Cromwell's Return to Ireland. Yeah, Horatian ode upon Cromwell's return from Ireland. A Horatian ode. அப்ப Horatian ode தான் அவர் பயன்படுத்தியிருக்கார். Horace model, not Pindaric ode. Horatian ode upon Cromwell's return from Ireland. அதற்கப்புறம் சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ், he wrote a famous ode titled Dejection and Ode. ஜான் கீட்ஸ் சொல்ல வேணாம், அவர் 6 வேர்ட்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 6 வேர்ட்ஸ் என்னென்ன ஃபார்ம், என்னென்ன மாடல்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது புரோதலாமியனை பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this stanza form, புரோதலாமியன்ல இருக்கக்கூடிய stanza form is something unique. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா there is 18 lines per stanza. Am I right? நீங்க பார்த்திருப்பீங்க அந்த டெக்ஸ்ட். There are 18 line stanzas. There are 18 line stanzas. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் ஏறக்குறைய 18 lines with varying rhyme scheme. With varying rhyme schemes. ஒரே மாதிரியான rhyme scheme கிடையாது. There are varying rhyme schemes in every stanza. இந்த 18 line stanza இருக்கு இல்லையா, this is modeled on Italian canzone. Italian stanza form called canzone. இதுதான் previous PGTRB எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அது 2021 இருக்கலாம், அல்ல அதுக்கு முன்னாடி எக்ஸாம்லயா இருந்திருக்கலாம். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. புரோதலாமியனை பேஸ் பண்ணி நம்ம எல்லாம் படிச்சுட்டு போயிருப்போம், ஆனா இந்த ஸ்டான்ஸா பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். அதனால நம்ம இந்த கேன்சோன் அப்படிங்கிற இட்டாலியன் ஸ்டான்ஸா உடைய அடாப்டேஷனை தான் எட்மண்ட் ஸ்பென்சர் புரோதலாமியன்ல யூஸ் பண்ணி இருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. Are you with me, teachers? Yes, sir. Yes, sir. Okay. இப்போ நம்ம அடுத்தது என்ன அப்படின்னா, where do we place Edmund Spenser in the history of English literature அப்படின்னு கேட்டீங்கன்னா, he comes under Tudor England. He is a citizen of Tudor England. Tudor dynastyல ஒரு ஃபேமஸான ஒரு ரூலர் தான் what is it, Queen Elizabeth. She belongs to Tudor dynasty. டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க, டெனஸ்டின்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. She belongs to Tudor dynasty. அப்ப this poet is a very important poet in Tudor dynasty. Okay, அப்ப what is the nature of this song? Nature அப்படிங்கிறது, it's a nuptial song. Nuptial song on the eve of the marriage. திருமணத்திற்கு முன்பு என்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பத்தி. அப்ப பெண் வீட்டார் அழைப்பு, மாப்பிள்ளை வீட்டார் அழைப்பு. இப்ப மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டுக்கு போற ஒரு நிகழ்வு தான் இந்த பர்டிகுலர் போயம். அப்ப அந்த பெண்களை பத்தி, அந்த 2 பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க அந்த பெண்களை வந்து ரொம்ப உயர்த்தி எலவேட் பண்ணி பேசிட்டு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பேர் தான் அவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. லண்டன்ல இருந்து அவங்களை நோக்கி அந்த இந்த மணவாட்டிகளை மணப்பதற்காக 2 மணமக்கள் மணமகன்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரு அந்த போயம் எழுதியிருக்காரு. சரியா? சோ அந்த 2 கேர்ள் உடைய பேரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்ல் ஆஃப் Somerset, sorry, Elizabeth Somerset and Catherine Somerset. Conventionally it is of the marriage song. இப்போ நம்ம போயத்துல வந்து பேக்ரவுண்ட் இருக்கு. என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, the author is disturbed by some personal problem.
இந்த போயமுடைய ஓப்பனிங் அப்படிதான் இருக்கு. அவர் ஒரு டிஜெக்டட் மூட்ல இருக்காரு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் மூட்ல இருக்காரு. அப்ப இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை போக்கிக்கணும்னா அவருக்கு ஒரு தனிமையான இடம் தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்றாரு, he is going to the banks of river Thames. ரிவர் தேம்ஸ் உடைய கரைக்கு போறாரு. எதுக்காக தேம்ஸ் கரைக்கு போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wanted to relax himself. அந்த இடத்துல இருந்து போயம் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுது. என்ன கிக் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, நான் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்றதுக்காக, அதை பத்தி யோசிக்கிறதுக்காக, அதுல இருந்து வெளியே வருவதற்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தேம்ஸ் ரிவருக்கு போனேன். அங்க அன்பிலீவபிளா ஒரு சில மித்தலாஜிக்கல் கிரீச்சர்ஸை பார்த்தேன். யாரு அந்த மித்தலாஜிக்கல் கிரீச்சர்ஸ்னா, there were two beautiful maidens. 2 அழகான பெண்மணிகளை பார்த்தேன். அந்த பெண்மணிகளுடைய திருமண நிகழ்வில் நான் பங்கு பெற நேர்ந்தது. அப்ப அந்த திருமண நிகழ்வுக்கு அந்த பெண்களை வந்து யாரு வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கறது அந்த போயத்துல பிக் செலிப்ரேஷன் வரப்போகுது. இப்ப நமக்கு இந்த போயத்துல ஒரு ரிஃப்ரைன் இருக்கு. there is a refrain in this poem. Okay, what is the refrain of this poem அப்படின்னு கேட்டீங்க, இந்த செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க, ஸ்வீட் தேம்ஸ். ஓகே, ஸ்வீட் தேம்ஸ். ஓகே, இது இல்ல, this is not that. Sweet Thames, run softly till I end my song. This is the refrain of the poem. What is the refrain of the poem? Sweet Thames, run softly till I end my song. Okay, Sweet Thames, run softly till I end my song. அப்படின்னா, I am singing a song, don't disturb me with your noise, because mine is going to be a more musical song. அதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஸ்வீட் தேம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. This is a refrain. What do you mean by refrain? சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லலாம். Repetition. What do you mean? Okay, it is a repetition. Repetition which creates a musical effect. ஏன்னா ரெப்படிஷன்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஒரு லிட்டரரி டிவைஸ் இருக்கு. ரெப்படிஷன் அப்படிங்கிறது ஒரு லைனை 2வது லைனு 3வது லைனு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு போயத்துல 4 இடங்கள்ல வருதுன்னு வச்சுக்கோ, ஒரே லைனை, அதை ரெப்படிஷன் சொல்லுவோம். ஆனா ரிஃப்ரெயின் ஒரு சார் ஆனபோரா இஸ் ரெப்படிஷன் ஃபார் த சேக் ஆஃப் Repetition of words. ரெப்படிஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இங்க ரிஃப்ரெயின் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு டேர்ம் கொடுத்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, this particular line appears in fixed interval. fixed interval வரும். அது எப்படின்னா, ஒரு ஸ்டான்ஸாவுடைய லாஸ்ட் லைனா திருப்பியும் வரும் பொழுது there is a musical quality which is created. ஓகே, அதற்காக இங்க நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், இந்த போயத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டான்ஸா ஃபார்ம் is an adaptation of the Italian canzone of 18 lines with varying rhyme scheme. Okay, அந்த ஒரு பர்டிகுலர் இதை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரியா? இந்த போயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, okay, there many people have mentioned that Spenser has beautifully blended mythology and realism in this poem. Okay, and this poem is also appreciated for its swan-like moment. Okay, this poem is, yes, Michael? Mike, the voice is breaking. Yes, somebody else can take switch on your mic and say what is the speciality of Prothalamion. Prothalamion is popularly known for its swan-like movement. இந்த போயத்துல பாத்தீங்கன்னா 2 அன்னப்பறவைகளை பத்தி இருக்கும். There is a beautiful mythological reference made by Edmund Spenser to the Greek mythology of
Okay, Zeus taking the form of a swan, okay, and raping a girl by name Leda. Okay, Leda வந்து பயங்கர அழகியா இருந்தா கிரீக் மித்தாலஜியில. அப்ப அந்த பெண்மணியை வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. அப்ப இந்த பெண்மணியை எப்படிதான் நெருங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்வுஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது லீடாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பறவை அப்படின்னா அந்த ஸ்வான். ஸோ அந்த ஸ்வான் மாதிரி ஒரு கைஸ்ல அந்த ஜெய்வுஸ் கம்ஸ் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் ஹி கம்ஸ் ஃப்ளோட்டிங் வென் த கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள் லீடா, த மோஸ்ட் கார்ஜியஸ் கேர்ள் இன் லிட்ரேச்சர். நமக்கு ஒரு சில பெண்மணிகள் தான் லிட்ரேச்சர்ல ரொம்ப ஃபேமஸ். அதுல ஒரு கேர்ள் வந்து லீடா. அந்த லீடாவுடைய டாட்டர் தான் ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு கிரீக் மித்தாலஜியில. அப்ப அந்த மித்தாலஜிய இங்க அல்யூஷனா இவர் பயன்படுத்த போறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லீடாவை மயக்கி அந்த லீடாவை வந்து பக்கத்துல தனக்கு பக்கத்துல இழுத்து அவ கொஞ்சம் ஏமாந்த நிமிஷத்துல ஜோ தட் இஸ் ஜெயூஸ் ரேப்ஸ் லீடா. ஓகே, அப்ப அந்த டிவைன் பீயிங் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்வான். அந்த ஸ்வான் வந்து நார்மலி இஸ் கன்சிடர்ட் டு பி அ வெரி பியோர் இன் கலர். அதனுடைய ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப ஒயிட்டா இருக்கும். அதை விட பியோரான ஒயிட்டான கலர்ல 2 ஸ்வானை நான் தேம்ஸ் ரிவர்ல பார்த்தேன் அப்படின்னு இவர் டிஸ்கிரைப் பண்ண போறாரு. ஓகே, ஆர் யூ வித் மீ டீச்சர்ஸ்? Yes, sir. Yes, sir. Yes, Yeah. sir. Okay, now let me start with a few lines. இன்னைக்கு we are coming very close to the end of the day, but இருந்தாலும் பரவாயில்ல, we will start with a few lines. எங்க இருக்கோம்? Yeah, எங்க வச்சிருக்கிறேன்? எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதா? புரோத்தலாமியன் அப்படிங்கிற எபித்தலாமியன் இருக்கு. புரோத்தலாமியன். I'm using the text. உங்களுக்கு வேற ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கேன், பட் இந்த டெக்ஸ்டையும் நான் அப்லோட் பண்றேன். ஓகே, it will be very much useful. I'm using Poetry Foundationல இருந்து. It's authentic text. அதனால I'm taking this text for class. Opening line அந்த ஒரு first stanza மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துருவோம். Okay, look at the first stanza. Calm was the day and through the trembling air. ஓப்பனிங்கே வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. The day was very calm. The air was trembling. அப்படின்னா trembling air அப்படின்னா என்ன? Because this man is... Hello? File is not visible, sir. Oh, okay, file is not visible. Sorry. Let me share it again, once again. Is it visible now? Yes, sir. Yeah. இதுதான் போயட்ரி ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். நீங்க போயட்ரி ஃபவுண்டேஷன் போயட்ரி டெக்ஸ்ட் எல்லாமே அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்க பின்னாடி ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு நீங்க சைட் பண்ணணும்னா யூ கேன் ஆல்சோ சைட் இட் அஸ் authentic text. Now the poem begins with the description of the day. என்ன அப்படின்னா, calm was the day அப்படின்னு சொல்றாரு. And the air was trembling because of Sapphirus. Sapphirus அப்படின்னா என்ன? What is Sapphirus? West wind. West wind. West wind, but west wind will be normally very forceful. ஆனா இங்க பாத்தீங்கன்னா it has not become so forceful. ஓகே, இன்னும் அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மாறல. அப்ப it is early part of the season. ஒரு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி சொல்லியிருக்கிறாரு. And he calls Sapphirus as a gentle spirit. Okay, and look at what is the nature of this Sapphirus அப்படின்னா, it is reducing the beams of Titan. What is Titan? God of sun, sir. Yeah, Sun sun. god. Very good. Sun god. Sun god வந்து பல்ல காட்டிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற நேரத்துல அந்த வெயிலில் இருந்து தணிக்கும் விதமாக அந்த இதமான காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. Now he begins telling his own problems. அவருடைய ப்ராப்ளத்தை பத்தி இங்க சொல்றாரு. என்ன ப்ராப்ளம் அவருக்கு? He begins telling his own personal problem. Okay, that is where the personal, we call it as very, very subjective. The poem is highly
subjective because the author is speaking about his life. I, whose sullen care through discontent of my long fruitless stay in a prince court and expectation vain of idle hope. அவர் என்ன சொல்றாரு, நான் வேஸ்டா ஒருத்தருடைய இடத்துல ரொம்ப நாள் இருந்துட்டேன், நான் எதிர்பார்த்தது வேற, நான் என்னுடைய ஹோப் வந்து ரொம்ப ஹையா இருந்தது, ஆனா எனக்கு கிடைச்சது ஒன்றும் பெரிய விஷயம் எனக்கு கிடைக்கல. நான் எதிர்பார்த்து வேற விஷயம் போனேன், ஒரு பெனஃபேக்டர்கிட்ட, அந்த பெனஃபேக்டர்கிட்ட கொஞ்ச நேரம் ஒட்டி இருந்தேன், ரொம்ப நாள் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நான் எதிர்பார்த்தது வேற, எனக்கு கிடைச்சது என்னமோ வலியும் வேதனையும் தான். அதனால அந்த வலியும் வேதனையும் மறப்பதற்காக to forget the pain, okay, to forget the pain of fruitless expectation. Okay, I went to the Thames River. And Thames River பத்தி description பாருங்க. The shore of the silver streaming Thames. Thames வந்து எப்படி இருந்ததா? It is white in color. It is like silver stream whose rutty branches, rutty bank அப்படின்னா the bank was overflowing. ruddy அப்படிங்கிற ஒரு description இருக்கு. Okay, which was covered with flowers of all type and all the meadows, meads na meadow, okay, mead na meadow. Okay, அந்த கரையில பாத்தீங்கன்னா நிறைய different colored plants were visible. நிறைய பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்தது, அங்கே புல்வெளிகள் இருந்தது. அங்க அந்த மெடோஸ்ல there were flowers, there were floral plants of different color. அந்த colored plants இருக்கு இல்லையா, அந்த பிளான்ஸ்ல இருக்க flowers they were fit for maidens bower. maidens bower னா அந்த maiden உடைய room. virgin who is going to get married, she is called maiden. அந்த virgin உடைய அந்த பெட்ரூமை அலங்கரிக்கும் அளவுக்கு மல்டி கலர் flowers were blossoming. and it was the occasion. என்ன occasion? நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, it is a bridal day. ஒரு பிரைடல் டேக்கு செலிப்ரேட் பண்றதுக்காக அங்க வந்திருக்கேன். அப்ப அந்த எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கும்போது நான் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். and இந்த இடத்துல he uses the refrain for the first time. refrain for the first time. So refrain is used for the first time. How many times the refrain is used in the poem அப்படின்னு கேட்பாங்க. இது ஒண்ணுதான் refrain-ஆ இல்ல வேற ஏதாவது refrain இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. So get prepared for that. Okay, today we are ending with this first stanza. Tomorrow we will continue. Okay, thank you teachers. வேற ஏதாவது questions இருக்கா?